வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அஜய் கார்த்திக். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இப்போ நம்ம வந்து சிக்மங்களூர் போகிறோம். அதில் முதலாவதாக இப்போ நம்ம வந்து சென்ட்ரலில் இருக்கோம். இங்கேருந்து ஷார்ட்டாக சீக்கிரமாக எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். நம்மளோட முதலாவது ட்ரெயின் வந்து 9:15க்கு கிளம்புது. இது வந்து ஏர்லி மார்னிங் பெங்களூர் கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 3:45க்கு போய்டும். இந்த ட்ரெயின் டிக்கெட்டோட காஸ்ட் வந்து வெறும் 265 ரூபா தான். இப்போ நம்ம வந்து பெங்களூர் ரீச் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 3:45 தான் ஆகுது. நம்மளோட அடுத்த ட்ரெயின் வந்து 5 மணிக்கு தான். நம்ம பெங்களூரில் கிளம்பி கடூர் வரைக்கும் போகிறோம். நான் ஏன் வந்து 5 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணேன்னா, ஒரு வேளை நம்ம ட்ரெயின் வரது வந்து ஒரு 1 ஹவர் லேட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நம்ம அடுத்த ட்ரெயினை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து 5 o'clock போட்டிருக்கோம். நம்ம ட்ரிப்போட 2வது ட்ரெயின் வந்து பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கடூர் வரைக்கும் போகுது. இந்த ட்ரெயினோட காஸ்ட் வந்து வெறும் 190 ரூபா தான். நம்ம இப்போ வந்து கடூர் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பஸ் எடுத்து நம்ம வந்து சிக்மங்களூர் போனோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து ரோடே இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. பக்கத்துலேயே தான் இருக்குது பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து ஒரு 150 மீட்டர்லேயே தான் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாண்ட் தான் இப்போ நம்ம போகிறோம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட் ட்ரெக்கிங்கு. ஸ்டிக்கராக தேவைப்படாது. எத்தனை இருக்கீங்களா? இங்கே பஸ் ஸ்டாண்டில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு எங்கேயுமே வந்து இங்கிலீஷில் போர்டு இருக்கவே இருக்காது. பஸ்ஸில் எல்லாமே கன்னடத்தில் தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து டிரைவரையோ இல்லை கண்டக்டரோ தான் கேட்டு ஏறுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கேட்டு ஏறிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சிக்மங்களூர் ரீச் ஆகிட்டோம். முதலாக இப்போ நம்ம போய் பைக் ரெண்டல் எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு நம்ம போய் ரூம் பார்க்கலாம் வாங்க. இதான் மார்க்கெட் ரோடு. இது நைட் ரொம்ப அழகாக இருக்குமா பார்க்குறதுக்கு. நம்ம நைட் வருவோம். நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 700 மீட்டரில் தான் அந்த பைக் ரெண்டல் கடை இருக்குது. ஸோ இதுதான் அது. நீங்கள் கூகுள் மேப்பில் தேடினாலுமே கிடைக்கும், ராக் அண்ட் ரோல்னு சொல்லிட்டு. இது நான் வரதுக்கு முன்னாடியே இவர்கிட்ட வந்து பேசியிருந்தேன். இவர்கிட்ட வந்து கியர் அண்ட் நான் கியர் ரெண்டுமே வந்து அவைலபிள் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து 500 வந்து ஒரு பைக்குக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. கிலோமீட்டர்ஸ் வந்து கணக்கு கிடையாது. இதுவே வெளியே வந்து நிறைய பைக் ரெண்டல்ஸ் கடை இருக்குது. ஆனால் அவங்க என்னென்னா வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் தான். அதுக்கு மேலே நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 4 ரூபாலேருந்து 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வேணால் ஓட்டிக்கலாம். அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் வந்து மஸ்டான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சிக்மங்களூரில் வந்து ஒரு சைடு போனீங்கன்னா 30 to 40 கிலோமீட்டர்ஸ் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப் அண்ட் டவுன் 80 கிலோமீட்டருக்கு மேலே நமக்கு வந்துடும். நீங்கள் பக்கத்தில் எதுவும் சுற்றணுன்னாலும் பாசிபிள் இல்லை. நம்ம 2 நாள் தான் வந்து பிளான் பண்ணி வந்திருக்கிறதுனால எங்களுக்கு அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் இருந்தால் நாங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் ஃப்ரீயாக ஓட்டலான்றனால தான் இதை புக் பண்ணியிருக்கோம். நீங்கள் பைக் ரெண்டல் எடுக்க என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல் எடுத்துகிட்டு வாங்க. அதை உங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரிஜினல் உங்கள்கிட்டே திருப்பி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்கள் வண்டி எடுக்கும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்துக்கோங்க வண்டியை சுற்றி. ஏன்னா எதுவும் டென்ட்டோ ஸ்க்ராச்சோ இருந்தால் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ரூல்ஸு. அதே மாதிரி இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம். இப்போ பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். பெட்ரோல் போட்டு ரூமுக்கு போகலாம் வாங்க. பெட்ரோல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூம் போய் தூங்குறோம். ஸோ இந்த ஹோட்டல் தான் நம்ம வந்து ரூம் எடுத்துருக்கோம். ரூம் வந்து 2000 சொன்னாங்க ஒரு நாளைக்கு. 2 நாளைக்கு 4000 சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் ஒரு 6 பேர் வந்திருக்கோம். ஸோ ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. வியூ சூப்பராக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த ஹோட்டலை சூஸ் பண்ணேன். இந்த லைன்லேயே இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆனால் அது எதுவும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ரேட் வந்து கம்மியாக இல்லை. ஸோ இந்த ரூம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இல்லை ஒரு ஃபேமிலிஸோடு வந்தீங்கனாலும் உங்களுக்கு செட் ஆகும். வாங்க ரூமை காட்டுறேன். இதுவே ரூமு. சரி ஓகே. ஸோ இதுதான் ரூமு. ரூம் ஓகே இல்லைடா? ரூம் ஓகே இல்லை? தரமாக இருக்குது. ஆமாம், ஃபேமிலியோடு வந்தாலும் நல்லா ஜாலியாக இருக்கும். வியூவை பார்த்தீங்களா? வியூ தான் மேட்ரு. சரி, எல்லா பக்கமும் வியூ தாங்க லிட்டரலாக. பாத்ரூம் டூர் பார்க்குறீங்களா? காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி 2 பாத்ரூம் இருக்குது. போலாம் ரைட். பாதி வழியிலே மழை ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து பத்ரா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு 2 பேர்கிட்ட மட்டும்தான் ரெயின் கோட் இருக்குது. மீதி யார்கிட்ட ரெயின் கோட் இல்லை. அதனால் இங்கே ஒரு 15-20 மினிட்ஸ் நின்றுட்டோம். போகிற வழியில் ஏதாவது கடை இருந்ததுன்னா நம்ம வந்து ரெயின் கோட் வாங்கணுங்க.
வண்டிக்குள்ள. இப்போ மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, வாங்க போகலாம். இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோங்க. ஹோட்டலே இல்லை, மழையாலையா என்னன்னு தெரில. வர வழியில் இந்த கடை மட்டும் தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி ஸ்நாக்ஸ் தான் லஞ்சே. ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ பக்கம் விட்றீங்க? வருது பாருங்க. ஃபோன் காட்டுங்க ப்ரோ, வீடியோ எடுக்கலாம். எவ்வளோ? 50 காப்பி லஞ்சு பேச்சு ஓட்டிங்க. அப்பா பாப்பாரு. இல்லை வாயில் புகை தான் வருது. போதும் ப்ரோ. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். வாங்கிக்கோ. இல்லை எல்லாத்தையும் ஊற்றி இதை மட்டும் போட்டு ப்ரோ, இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. இதுதான் லாஸ்ட்டு பெட்ரோல் பங்க். இதை தாண்டி வேறு எதுவும் பெட்ரோல் பங்க் இல்லை. ஸோ பெட்ரோல் போடணுன்னா இங்கேயே போட்டுருங்க. நம்ம வியூ பாயிண்டில் இருக்கோம். ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற கடை தான் லாஸ்ட்டு கடை. இதுக்கப்புறம் மேலே கடையும் கிடையாது. ஸோ எதாவது வாங்கணுன்னா இங்கேயே வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் ரோடுமே ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. ஸோ கார்லலாம் வரீங்கன்னா நல்லா ட்ரைவ் பண்ண தெரிஞ்சால் கார் எடுத்துகிட்டு வாங்க. இல்லைனா நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்கும். நாங்கள் வந்து ஆகஸ்ட் டைமில் வந்ததுனால இங்கே கொஞ்சம் மழை. ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்லை. சில இடங்களுமே வந்து க்ளோஸில் தான் இருந்தது. அதெல்லாம் எங்களால் பார்க்க முடியல. ஸோ சீசன் டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலியோட. ரொம்ப சேஃபான இடம் தான், நீங்கள் வந்து போகலாம். இதை பார்த்தீங்களா, இப்போ மலையில் வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு வந்துட்டோம். ஸோ என்ட்ரி தான், வாங்க உள்ளே போகலாம். போ அது வழிவிடு போங்க போங்க ஒரு வழியாக 2 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு வந்துட்டோம். வர வழியில் நிறைய இடங்கள் வந்து க்ளோஸில் இருந்தது. அதனால் என்னால் உங்களுக்கு அதை காட்ட முடியல. அடுத்த முறை நான் வந்தேன்னா கண்டிப்பாக எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறேன். இதுதான் நம்மளை சஃபாரி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்க ஜீப்பு. இதில் வந்து 600 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. 1.5 மணி நேரம் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்களாம். நீங்கள் சிக்மங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வந்து டிஷர்ட்ஸ் அந்த கேப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வைல்ட் லைஃப் பற்றி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு கூட நான் போட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறேன். பைசன் தாங்க நிற்குது. ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதனால் தெளிவாக தெரியல. மான் கிராசிங்கை தாங்க பார்க்குறோம். கிண்டியில் இருக்க சில்ட்ரன்ஸ் பார்க்லேயே மானை பார்க்கலாண்டா அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆனால் காட்டுக்குள்ளே மானை பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது. நான் எந்த மியூசிக்கும் ஆட் பண்ணாமல் லைவான ஆடியோலேயே விடுறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். നമ്മുടെ ഇല്ലേ അതുപോലെ இந்த தேக்கு மரத்துக்கு 234 வயசாகுதான். 1790 வந்து இந்த மரத்தை வச்சுருக்காங்க. இந்த மரத்தோட உயரம் வந்து 30 அடி, அகலம் வந்து 5 அடி. இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியில் இந்த மரத்தை பாதுகாத்து வச்சுருக்காங்க. கிட்ட போக முடியல, தூரத்துலேருந்தே பார்த்துக்கலாம்.
காது இப்படி தூக்கி விளையாடுகிறேன். சாம்பல் இதுதாங்க இந்த ஃபாரஸ்ட் ட்ரிப்போட எண்டு. இங்கே தான் வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்லாம் வந்து தங்கியிருக்காங்க. இப்போ நம்ம ரிட்டன் திரும்பி வந்த இடத்துக்கே போகணும். போகும்போதாவது ஏதாவது புலி யானைன்னு பெரிய அனிமல் பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ எடுக்க சொன்னது குத்தமாடா, என்னென்ன சொல்கிறான் பாருங்க. இன்னைக்கு நமக்காக வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக மழையும் பார்க்காம வந்திருக்காரு. இவருக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரே ஒரு ஃபாலோ பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவ்வளோதான் வேணும். இப்போ ஆல்மோஸ்ட் மணி வந்து 6 ஆயிடுச்சு. இங்கே எங்கேயுமே ஸ்ட்ரீட் லைட் இல்லை. அதனால் சீக்கிரமே நம்ம வந்து சிக்மங்களூர் போய் ஆகணும். இப்போ தான் இன்னும் பயங்கரமாக போகுதுண்ணா. இப்போ நம்ம வந்து கீழே ரீச் ஆகிட்டோங்க. இங்கே ஒரு சமோசா கடைக்கு தான் வந்தோம். மதியானம் வேறு சாப்பிடலையா, அதனால் ஒரு 4-5 சமோசா சிக்கனை சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.